அன்பின் பேரொளியாக விளங்கும் சான்றோர் பெருமக்களே, உங்களை வணங்கி பகிர்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் காலத்தையும் கருணையையும் எப்படி பிரித்தல்? காலம் என்பது அண்டத்திலும் கருணை என்பது பிண்டத்திலும் இருப்பதை அறிதலே ஆத்ம ஞானத்திற்கு வளர்ச்சியை தருகின்றது. அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக நம்மளுடைய தவ நிலையை நன்கு உணர முடியும். தவத்தின் மூலமாக நம்மளுடைய நவக்கோள்களின் ஆற்றலை அதிகப்படுத்தவோ கம்மிப்படுத்தவோ முடியும். அதற்கு தன்னுடைய தவ வலிமை என்பது கருணையின் வடிவில் வருகிறது. அப்படி பல தவசீலர்கள் தன்னுடைய கருணையை தன் மீது வைத்து அண்டத்திலும் பிண்டத்திற்கும் நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நற்கருணையோடு அவர்கள் செயல்படும் பொழுது தன்னுடைய பிண்டத்தில் இருப்பதை தனக்குத்தானே அடக்கி சமூகத்திற்காக ஏதேனும் சாதனை செய்ய வேண்டும் என்று முன்னோக்கு திட்டத்தோடு வருகின்றவர்கள் தன்னுடைய அனைத்தையும் இழந்து வேண்டாம் என்று ஒதுக்கி தனக்குத்தானே நவகோள்களை புரிந்து நம் உடலில் உள்ள உறுப்புகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல, நம்மளுடைய ஆத்ம ஞான கண்ட்ரோல்ல வச்சு பழகிறாங்க. அப்படி ஆத்ம ஞான கண்ட்ரோல்ல வச்சு பழகும்போது தவசீலர்களுடைய அற்புதமான விளையாட்டு காலத்தை மதிப்பதற்கு கடிகாரத்தையும் காலத்தினுடைய உறுப்புகளாக விளங்குகின்ற நம் உடலில் உள்ள உள் உறுப்புகளை மூலமாக கருணையையும் படைக்கின்றோம். இந்த கருணையின் வடிவிலேதான் நம்மளுடைய இயற்கை நமக்கு செயல்படுகிறது. இந்த காலத்தை காலையில் சேவல் கூவியும் நம்மளுடைய சகுனங்களை காகங்கள் கூறியும் ஆத்ம ஞானத்தில் உள்ள சக்தியை காட்டுகிறது. காலம் வரும் வரை பொறுத்திருக்கிறது மயில். மயில் என்பது மேகங்கள் எப்பொழுது கருத்து வருகிறதோ அப்பொழுது அதற்கு சந்தோஷம் தாங்காமல் அது தன் தோகையை விரித்தாடுகிறது. அதுபோலதான் காலமும் நமக்கு நல்லதை செய்யும் பொழுது தன் தோகையை விரித்து ஆடும்போது நமக்கு ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு உன்னதமான நிலை நமக்கு ஏற்படும். இது யார் 200% உயர்ந்திருக்கிறார்களோ 200லிருந்து 1000% தன்னை வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அதில் அன்பும் அறிவும் தெளிவும் ஒழுக்கமும் ஞானமும் தன்னுடைய செயல்பாட்டில் வரும்போது குரு, சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த ராஜ கிரகங்களானது இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கான சகல சக்தியும் கொடுக்கிறது. இந்த ராஜ கிரகத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய ஆத்ம சக்தியால் தன்னைத்தானே ஒதுக்கி, நீங்கள் முன்னோர்களை பார்த்திருப்பீர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு அவர்கள் தன்னுடைய சந்நியாசம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். எந்த சுகபோகமும் தேவையில்லை என்று. ஆனாலும் சுகபோகம் அவரை ஒட்டியிருக்கிறது. அதுதான் கருணை. அந்த கருணையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஞானம் பெறுகிறார்கள். அந்த ஞானத்தின் மூலமாக தெளிவடைந்த பிறகு அவர்கள் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த கருணைக்கு நாம் வருவதை நம் பெற்றோர்கள் மீதும் நம் குழந்தைகள் மீதும் தன்னுடைய சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமை மீதும் செய்யவில்லை என்று உணர்ந்து மீண்டும் தன் இடத்திற்கே வந்து ஞானத்தையும் இல்லற வாழ்க்கையும் துவங்குகிறார்கள் என்பதே உண்மையான ஞானம்.